ஓப்பனிங்லயே 2 யங்ஸ்டர்ஸோட போறாங்க. பிரியான்க் சாரியா, பிரப்சிம்ரன் சிங்கோட போறாங்க. ஒரு இந்தியன் ஓப்பனரா போறாங்க. எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? போன வருஷமே பிரப்சிம்ரன் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பப்சிம் பர்ஃபார்ம் பண்ணலையா? என்ன சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு பர்ஃபார்மன்ஸ்? போன வருஷம். போன வருஷம் நீ கோமால் இருந்தன்னு ரெண்டு மேட்ச் ஆனா நல்லா கோமால இருந்தனா ம். அதெல்லாம் என் தலைவன், மக்களின் தலைவன் உள்ள இருக்கிறவங்கள டீமே இல்லைனாலும் 10 பேர் இல்லைனாலும் அவங்க ஒருத்தரே ஃபைனல் கொண்டு வந்துருவோம். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க ம். ப்ரோ? பிராங்கா சொல்லணும், ஃபெர்குசன் இல்லைனாலுமே போன வருஷம் ஜாவித் பார்ட்லெட் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. டீம் பார்க்க நல்லாவே இருக்கு. நம்ம ரொம்ப மோசமான டீம்லாம் சொல்ல முடியும். கமெண்ட் ஒருத்தர் திட்டியிருந்த, ஏடா எந்த டீம் எடுத்தாலும் குறை மட்டுமே சொல்றீங்க, எந்த டீம் தானே நல்லா ஆடுன்னு கேட்டுறேன். அந்த மாதிரி தானே இல்ல எழுதி வச்சுட்டு இன்னொருத்தர் இருக்கீங்க. சொல்லிட்டாரு, கேகேஆர் டீமோட நான் சிஎஸ்கே டீம் நல்லாவா இருக்குன்னு கேட்டிருந்தாரு. அதுல டாப் ஆர்டர்ல வந்து சாம்சன் ஒரு இந்தியன் பிளேயர், 1 டவுன்ல வந்துட்டு ருத்ராஜ்னு ஒரு இந்தியன் பிளேயர், அப்புறமேட்டு 4th டவுன்ல வந்துட்டு சிவம் டுபேன்னு ஒரு இந்தியன் பிளேயர். அப்படி இருக்கிறாரு. அவர் சொன்ன கமெண்ட் தான் சொல்றேன். கேகேஆர்ல அப்படி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படி ஒரு சொல்ற மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் கிடையாது. ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோல 7வது டீமை எதை பார்க்க போறோம்னா பஞ்சாப் கிங்ஸ். இந்த வருஷம் போன வருஷம் ரன்னர் அப்பா வந்தாங்க. இந்த வருஷம் அதெல்லாம் மாத்திட்டு இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் போய் ஃபைனல்ஸ் போவாங்களா என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா ஜாயின் பண்ற இடம் இருக்கும், முடிஞ்சா இந்த மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல பேட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிடும். பேட்டிங் ஓப்பனிங்லயே 2 யங்ஸ்டர்ஸோட போறாங்க. பிரியான்க் சாரியா, பிரப்சிம்ரன் சிங்கோட போறாங்க. ஒரு இந்தியன் ஓப்பனரா போறாங்க. எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? போன வருஷமே பிரப்சிம்ரன் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பெர்ஃபார்ம் பண்ணலையா? என்ன சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு பர்ஃபார்மன்ஸ்? போன வருஷம். போன வருஷம் நீ கோமால் இருந்தன்னு ரெண்டு மேட்ச் ஆனா நல்லா கோமால இருந்தனா இல்லை, நல்லா தான் விளையாண்டாங்க. அவங்க என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஓப்பனிங் தான் ஆடினாங்க. பிரியான்க் சாரியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஓப்பனிங்லாம் கொடுத்தாரு. நம்ம அதை மறக்கவே கூடாது. பிரபு சிம்ரன் டைம் எடுத்து விளையாண்டு சேசிங்லாம் கொண்டு போனார். சிரேஸ் ஐயர் அது ஒன்றா இறங்கி ஒரு சூப்பரே டீமே வழிநடத்தி கொண்டு போனார். நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பயங்கரமான டீமு. என்ன கப்படிக்கிற லக்கு மட்டும் தான் மிஸ்ன்னு நினைக்கிறேன். மற்றபடி உனக்கு ஃபினிஷரையும் சரி, கீழே 2 பேரும் நல்லா ஃபினிஷர் ஆடி தராங்க. ஒரு பர்ஃபெக்டான டீமாக இருக்குது. சரியா? நம்ம ஓப்பனிங் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு பிளேயர் வந்து ஒரு 4 சீசன் 5 சீசன் ஆனது எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் வந்து நல்ல பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆயிட்டார். 4 வருஷமா கன்சிஸ்டன்டா கண்ண மூணுனா 400 ரன் பக்கமா அடிச்சிடறாரு. 350 to 400 ரன் கன்ஃபார்ம் அடிச்சிடறாரு. பிரியான்க் சாரி கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை, கண்ணை மூடிட்டு பயங்கரமா சுத்துறாரு. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா சூப்பர் பிளேயர். போன வருஷம் ஐபிஎலுக்கு அப்புறம் பெருசா அவர் எங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணல. அது ஒண்ணு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு நிரூபிக்கணும். 2020 டீம்ல கிடையாது, டெஸ்ட்லயும் டீம்லயும் கிடையாது, ஒன் டே டீம்ல மட்டும்தான் இருக்காரு. இன்ஜூரிக்கு அப்புறம் வராரு, எப்படி ஆடுறாருங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். மக்களின் தலைவன் அவர் எந்த பக்கம் கேப்டன் பண்றாரோ அந்த டீம் தான் ஃபைனல் போயிட்டு இருக்கு. போன வருஷம் நிகேல் வெதரான்னு ஒரு சூனிகார் தான் வந்து அவங்களுக்கு கப்படிக்காம தடுத்தது. ஒரு 20 பந்து ஆடி ஒரு 15 ரன் அடிச்சு அவர் மட்டும் ஒழுங்கா ஆடி இருந்தாருன்னா வச்சுங்களேன், போன வருஷமே பஞ்சாப் வந்து கனவை தொட்டிருப்பாங்க. மார்க்கஸ் டோனிஸ், அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ யான்சனு, அது மாதிரி பேட்டிங் டெப்த் இருக்கு. அஸ்மதுல்லா உமர் சாயா, அடுத்து கூப்பர் காலனியோ அல்ல வந்து மிச்சில் ஓவனோ, அந்த 3 பிளேயர்ல யாரோ ஒருத்தர் பிள்ளைங்களை வந்து ஆடுவாங்க. பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. சசாங் சிங் இருக்கிறாரு, பினிஷர், பெஸ்ட் பினிஷரா 2 சீசனா சூப்பர் பினிஷர். அவர் தான் ஏன் இந்திய டீம்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு எனக்கு தெரியல. செம்மையா ஆடுறாங்க, செம்ம டீம் பேட்டிங்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் பாத்தீங்கன்னா இன்கேஸ் டாப் ஆர்டர்ல வந்து கொலாப்ஸ் ஆகுறாங்க, ஒரு 4-5 ஓவர்ல பவர் பிளேல விக்கெட் போகுதுன்னா கூட ஸ்ரேயாஸ் ஐயர் இறங்கி ஆடி கொடுத்துருக்காரு. நம்மளும் பார்த்திருக்கோம், அந்த எலிமினேட்டர்ல கூட பார்த்திருக்கோம். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயருமே சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. டீம்ல T20ல இடம் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்கு. T20 கேம் வந்து இப்போ கொஞ்சம் அவையில தான் இருக்காரு. இப்போ ஓடிஐ தான் ப்ராமினென்ட்டா ஆட போறாரு. அவர்தான் கேப்டன் மெட்டீரியலா கூட பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஒரு காலகட்டத்துல. அதனால அவருமே இந்த வருஷம் ஒரு 600+ ரன்ஸ் அடிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப T20 வேர்ல்டு கப் வருது. அதே மாதிரி இப்போ லாக்கி ஃபர்கூசன் ஒரு 4 மேட்ச் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுக்கு பதிலாக ஒரு பேட்டிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வருவாங்களா? இல்ல கூப்பர் கான்லி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்களா? இல்ல வந்து ஒமர் சாய் கூட போவாங்களா? போன வருஷம் ஒமர் சாய் ஆடிட்டு இருந்தாரு, ரெகுலரா ஆடினாரு. அது எப்படி நினைக்கிறேன்? கூப்பர் கான்லியா இல்ல ஒமர் சாய் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா?
பெர்குசன் போல டேரக்ட் ஸ்வைப்பா வந்து அவங்க பென் டார்சிஸ் இல்லைன்னா ஜாவேத் பாட்லெட் தான் போவாங்க. அந்த ஒரு ஆமா. ஸ்பாட்டுக்கு 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஆமா, ஆமா. அஸ்மதுல்லா உமர் ஷா இல்லைன்னா இது கூப்பர் காலனி இல்ல மிச்சில் ஓவன். இவங்க 3 பேத்துல யாரு ஒருத்தர் தான் அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு. மார்க்கஸ் டெனிஸ் ஒரு ஸ்லாட்டு. லாக்கி ஃபெர்குசன் வரவங்களும் பென் டார்சிஸ் ஆர் ஜாவேத் பாட்லெட் தான். அவங்க தான் பதிலா யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. இப்ப வந்துச்சு பாத்தீங்கல்ல, மார்க்கோ ஆன்ஸ் வந்து பீக் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கிறாரு. பேட்ட புடிச்சா 6, பந்து போட்டா விக்கெட். பவர் பிளேல பந்து போட்டுருவாரு. அதே மாதிரி இப்ப ஹர்ஷிப் சிங் இருக்கிறார். அவரு என்னமோ சொன்னாரு வைடு போடுவாரு. ஹர்ஷிப் சிங் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா ஐபிஎல் என்னைக்குமே நல்லா பந்து போடுற ஒரு பவுலர் ஹர்ஷிப் சிங். சஹால் நல்லா பந்து போல நானே சொன்னேன் ஸ்பின்னர்ஸ் கவுண்டர்ல. லெஜெண்ட் இஸ் லெஜெண்ட். 6 மாசமா பயங்கரமா ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாராம் கேள்விப்பட்டேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பார்க்கலாம். ஹர்மீத் பிராட் பந்து போடுறது இருக்காரு. உமர் ஷா அந்த கோட்டால யார் வந்தாலுமே 4 ஓவர் பிளஸ் மார்க்கஸ் டூனிஸ் இருக்கிறாரு. அப்படியுமே பவுலிங் அட்டாக் நல்லாவே இருக்கு. ஃபெர்குசன் இல்லைனாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவுலிங் அட்டாக் இல்ல சூப்பரா இல்ல சுமாரா இருக்குங்கிறீங்களா? இல்ல நீ ஃபர்கூசன் இல்லைன்னா இப்போ ஒரு ஃபாரின் ஆப்ஷன் தான் போவேன்னு நீ சொன்னது நான் ஒத்துக்க மாட்டேன். யாஸ் தாக்கூர் உள்ள இருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு உனக்கு யாஸ் தாக்கூர்லாம். அந்த மாதிரி நல்லா வைஷாக் விஜயகுமார் இருக்காரு. வைசாக் விஜயகுமார் எப்படி ஆடுவாரு. நீ நீ பவுலிங் லைன் அப் செட்டப் எடுத்து பார்த்தனாவே எனக்கு ஃபாரின் எல்லாமே நான் ஆடுவேங்கிற மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, இல்ல சகல் நீங்க இருக்காரு. சொல்ற எஸ் தாக்கூர், ம். வைசாக் விஜயகுமார் டபுள் எக்ஸ் ஸ்குவாடு. டபுள் எக்ஸ் பந்து கூட போட்டு ஒத்துக்கிறேன். எடுப்பாங்க. ஒரு 2 கொடுத்தா 3 ஓவர் கம்பேரின்னு கொடுத்துட்டு போயிட்டே ஃபர்கூசனா இருப்பாங்க. அப்படிதானே, பிரச்சனை ஃபர்கூசனா அப்படிதானே. ஃபர்கூசன் இல்ல இப்ப பவர் பிளேக்கு வேணா இப்போ நீங்க டிபெண்ட் பண்ணி சொல்றது இருக்கலாம் ஓகே. ஃபர்கூசனை. ஃபெர்குசன் வந்து ம். இப்ப ரீசெண்ட் டைம்ல சூப்பரான ஸ்லோ பால் ஒண்ணு செம்மையா கத்து வச்சிருக்கிறாரு. ஒரு 150ல போட்டு எடுத்து 116ல ஸ்டெம்புக்கு நேரா கரெக்டா போடுறாரு. எந்த பேட்ஸ்மேனாலுமே அது கணிக்க முடியல. ம். ஃபைனல்ல அடி வாங்கினாருன்னு சொல்லல இந்தியாவோட. அதுக்கு முன்னாடி வந்து சூப்பரா தான் பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. இல்ல நீ சொல்ற அவரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு எஸ் தாக்கூரோ இல்ல வந்து இல்ல வைசாக் விஜயகுமாரோ நாலு மேட்ச் தாக்கு பிடிக்க முடியாது அப்படி நான் சொல்ல வரேன். நான் எப்பயும் சொல்றேன் ம், பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்குவேன். அதுக்கு நீ சொல்ற மாதிரி தான் ம். 4 ஓவர் போட்டால் 40 ரன் போகுது. நான் என்ன நீ சொல்ற பென் ராசியஸ், ஜேவியர் பிரேஸ்லெட்லாம் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஒழுங்கா போடல. இப்போ அவங்கள ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு இந்தியன் பிளேயரே போயிட்டு மேலே பேட்டிங்கில் இன்னும் எனக்கு கூப்பர் காலனி அல்லது மிச்சல் ஓவன் அந்த மாதிரி பிளேயர்ஸை போட்டு ஆடிட்டு போயிடுவேனே. மிச்சல் ஓவன்லாம் நல்லா விளையாண்டுருக்காரு. நீங்க சொல்ற இல்ல ஆப்ஷன் நல்லாதான் ஆடலாம். இருக்கு. ம். பாண்டிக்கு என்ன நினைக்கிறாரு நல்லா தெரியலையே. நல்லாதான் இருக்கு. ஏன்னா இப்போ பாண்டிங் எடுத்ததே பெருசா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள எடுத்திருக்காரு. ம். நம்ம இல்லைன்னு சொல்ல. இருந்தாலுமே இப்போ நெஹல் வதேராவும் சஷாங்கும் போன வருஷம் நல்லா ஆடினாங்க. இந்த ஃபைனல் மேட்ச்ல நெஹல் வதேரா தவிர மத்த எல்லா மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி சஷாங்கும் நிறைய மேட்சஸ் பினிஷ் பண்ணியே கொடுத்தாரு. இப்ப இவங்க கூட இன்னொரு ஃபாரின் காம்போ வந்து கூப்பர் கான்லியோ இல்ல வேற யாராவது சேரும்போது இன்னும் கொஞ்சம் டெட்லியாவே தெரியுது இந்த டீம். நல்லா கூப்பர் இருக்கு. ஆனா கான்லி எப்படி போவாங்க நான் ஃபினிஷரை ஏற்றுக்க அப்படின்னு மாட்டேன். தெரியல. ஒரு இன்னிங்ஸை வந்துட்டு எடுத்துட்டு போவார்னா எடுத்துட்டு போவார். ஆனால் ஃபினிஷர் ரோல்னா அது பண்ண முடியாது. நானும் அதான் சொல்ல வரேன். இந்த ம். கூப்பர் காலனி எடுத்து நீங்க 7வது தடவை 8வது தடவை ஆட வைக்கிறதுக்கு அவர் வேஸ்ட். உட்கார வச்சுட்டு பேசாம அவர் வந்து இப்ப அதுதான் ஆஸ்திரேலியா பிரிச்சு ம். கொடுத்து அமுச்சு விட்டுருங்க. ம். நீ இந்தியா பக்கம் அதுதான் இப்போ வராது. எடுத்தா 3வது இடத்துல இல்ல ஓப்பனிங் பிளேஸ்ல ஆட வைங்க கூப்பர் அவ்வளோதான். காலனி. அது மட்டும் தான் பண்ணணும். எடுத்து அந்த ஒரு ஸ்லாட் வேஸ்டா போயிட்டு ஆஸ்திரேலியாவை அந்த தப்பு தான் பண்ணாங்க வேர்ல்டு கப்ல. ஆஸ்திரேலியாவை ரொம்ப கீழே இறக்குனாங்க. அவருக்கு ஓவர் கொடுத்தாங்க, ஓவர்லயே அடிச்சிட்டாங்க. ஈவன் ஸ்பின் ட்ராக்லயுமே கூட அவருக்கு பெருசா எல்லாத்தையும் அடிக்கதான் செஞ்சாங்க. கூப்பர் கான்லி அந்த பாகிஸ்தான் சீரீஸ்லயே பார்த்தோம். இப்போ ஓகே, இன்னொன்னு இப்போ பவுலர் பத்தி பேசினால நம்ம ஃபர்கூசன் இருக்காரு, லாக்கி ஃபர்கூசன். இப்போ டைரக்டா ஒரு இம்பாக்டான பேஸ் பவுலர் இப்போ பாத்தீங்கன்னா மும்பை ட்ரெண்ட் போல்ட் இல்ல இப்போ எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸ் இந்த மாதிரி இருக்க மாதிரி டைரக்டா ஒரு இம்பாக்டான பவுலர் இருக்கனால லாக்கி ஃபர்கூசன் கூட போயிருக்கலாம். அப்படிதான் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச் அவர் அவைலபிள் இல்லைன்னா இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் கூட போலாமா இல்ல டைரக்டா பாட்லெட் இருக்காரு பின்னாடி இல்ல அந்த மாதிரி ஒரு டைரக்டா போலாமா? துவாஷியஸ் மறக்க கூட போன வருஷமே ஃபர்கூசன் பாதி இதுல டாடா காமிச்சிட்டு போயிட்டாரு எனக்கு ஆமா. அடிபட்டுருச்சுன்ட்டு. அதை வச்சுதான் ஃபைனல் வந்தாங்க. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். லாக்கி ஃபர்கூசன் இருந்தா நல்லது அவ்வளவுமே தவிர. இல்ல கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கே அதனால போன வருஷமே அவர் ஃபார்ம்ல இல்லாதப்ப இந்த டீம் நான் தான் சொல்றேன். ஃபார்ம்ல இல்லாதப்ப இந்த டீமை கொண்டு வந்துட்டாரு ஃபைனல் வரைக்கும். இப்போ அதை விட நல்ல பிளேயர்ஸே எடுத்து வச்சிருக்காங்க. அதனால நான் சொல்றேன் அது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் என் தலைவன் மக்களின் தலைவன் உள்ள இருக்கிறவங்கள டீமே இல்லைனாலும் 10 பேர் இல்லைனாலும் அவங்க ஒருத்தரே ஃபைனல் கொண்டு வந்துருவோம். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க ம். ப்ரோ? பிராங்கா சொல்லணும், ஃபெர்கூசன் இல்லைனாலுமே போன வருஷம் ஜாவேத் ம். பாட்லெட் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு. டீம் பார்க்க நல்லாவே இருக்கு. நம்ம ரொம்ப மோசமான டீம் எல்லாம் சொல்ல முடியும். அப்படி இப்படி அடிச்சா புடிச்சோன்னு உள்ள வந்துருவாங்க. அது மாதிரி டீம் தான் வந்து பஞ்சாப் கிங்ஸ்.
எனக்கு என்ன ஒரே பயம்னா, இந்த பிரியன்ஸ் ஆர்யாவும், பிரபுல் சிம்ரன் சிங்கும் சொதப்பிருவாங்களான்னு மட்டும் தான் பயம். எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். சசாங்க் சிங் 2 வருஷமா நல்லா விளையாடுறான் இல்லைன்னு சொல்லல. இந்த வருஷம் அவரு ஃபெயிலியர் ஆயி, மேல 2 பேர் ஃபெயிலியர் ஆயி, ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரியில இருந்து வராரு. எப்படி ஆறான்னு தெரியல. மார்க்கஸ் டென்னிஸோட கேரியர் கிராப் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. அஸ்முதுல்லா உமர் சாய் நல்லா இன்டர்நேஷனல் ஆடுறாரு, பெருசா ஐபிஎல்ல ப்ரூவன் ரெக்கார்ட் கிடையாது. மார்க்கோ ஆன்சனை மட்டும் நம்பி போற மாதிரி ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன், அப்பதான் மாட்டுவாங்க. பவுலிங்ல அப்படி இப்படி அடிச்சா பிடிச்சுன்னு தப்பிச்சிருவாங்க. பவுலிங்ல பிரச்சனையே கிடையாது. இல்ல இப்போ பேட்டிங்ல ஃபெயிலியர் ஆயிட்டா மட்டும் தான் மாட்டிப்பாங்க. இப்ப அதுதான் பேட்டிங்ல எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்போ பிரியான்ஸ் ஆர்யாவும் பிரப்சிம்ரனும் இன்கேஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இல்லைன்னா அவசரப்பட்டு ஆடி அவுட் ஆயிட்டாலுமே, இப்ப ஐயரோட ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு கீழே ஆடுறது ஷாய்னிஸ், அதுக்கப்புறம் நீங்க முஷீர் கான் பின்னாடி இருக்காரு. நீங்க இன்கேஸ் முஷீர் கான் கொண்டு வந்தாலும் எப்படி அவர் பேலன்ஸா ஸ்குவாட எடுத்துட்டு போவாங்க, கீழே ஆட முடியும்னே தெரியல. இந்த ஸ்குவாட்ல இருக்கு, ஆனா அடிச்சிட்டாங்கன்னா ஸ்குவாட் தப்பிச்சிரும். யாராவது ஒரு 2 பேர் அடிக்கலைன்னா கண்டிப்பா மாட்டிக்கும்னு தான் தோணுது. ஏன்னா கீழே உங்களுக்கு நெகல்வதேரா, சசாங் ஓரளவுக்கு இருக்கு, இருந்தாலும் பேட்டிங் இருக்கு. அப்புறம் நல்ல டீம் எடுத்து வச்சிருக்கு. இதோட மோசமான டீம்லாம் இருக்கு. நீங்க என்னப்போ இந்த நல்ல டீம் தான் சொல்றேன். கமெண்ட் ஒருத்தர் திட்டிருந்த, ஏடா எந்த டீம் எடுத்தாலும் குறை மட்டுமே சொல்றீங்க, எந்த டீம் தானே நல்லா ஆடுன்னு கேட்டுரு. அந்த மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. கேகேஆர் டீமோட நான் சிஎஸ்கே டீம் நல்லாவா இருக்குன்னு கேட்டிருந்தாரு. அதுல டாப் ஆர்டர்ல வந்து சாம்சன் ஒரு இந்தியன் பிளேயர், 1 டவுன்ல வந்துட்டு ருத்ராஜ்னு ஒரு இந்தியன் பிளேயர், அப்புறமேட்டு 4th டவுன்ல வந்துட்டு சிவம் டுபேன்னு ஒரு இந்தியன் பிளேயர். அப்படி இருக்கிறாரு. அவர் சொன்ன கமெண்ட் சொல்றேன். கேகேஆர்ல அப்படி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அப்படி ஒரு சொல்ற மாதிரி ஒரு இந்தியன் பிளேயர் கிடையாது. அஜித் ரகனே இருக்கிறார், ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார். ரிங்கு சிங் 6வது ஆட 7வது ஆட பிளேயர். அப்படி இருக்கிறனால தான் நம்ம கேகேஆர் டீம் ரொம்ப மோசமான டீம் ஒண்ணு. சிஎஸ்கே டீம் அதனாலதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு பேட்டிங். பவுலிங் 2 டீமும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நான் கமெண்ட்ல கீழே போட்டிருந்தேன். நீங்க சொல்றது ஓகே. நீங்க அவர் நந்தன் என்ன சொன்ன மாதிரி ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு 600 ரன் சீசன் வேணும். பஞ்சாப் டீம் இந்த வருஷம் நல்லா பண்ணோம்னா, இல்லைன்னா இந்த வருஷம் கண்டிப்பா மாட்டோம். போன வருஷம் பண்ண மாதிரி உள்ள வர மாட்டேன். 600 ரன் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து வேணும். அதே மாதிரி பிரப்சிம்ரன் சிங் கிட்டே இல்ல பிரியன்ஸ் ஆர்யா வந்து ஒரு பிளேயர் கிட்ட இருந்து 500 ரன் வேணும். இப்படின்னா அந்த டீம் உள்ள வந்துடும். 2மே நடக்கல இந்த டீம் உள்ள வர்றதுக்கான ஏன்னா இப்போ ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்றேன். போன வருஷம் என்ன ஆச்சுன்னா ஜிடிக்கு மிடில் ஆர்டர்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனா டாப்ல இருக்க 3 பேரும் 500+ ரன்ஸ். கில்லு, சாய் சுதர்சன், பட்லரு 3 பேருமே 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க. அதனாலதான் பிளே ஆஃப்ஸுமே வந்தாங்க. பவுலிங் ஓரளவுக்கு போட்டுக்கிட்டு தேர்த்தி வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டீம்லயுமே ஒரு 3 பேர் 2 பேர் நல்லா ஆடணும். நெகல்வதேரா 2 சீசன் ஆடுறாரு, 2 சீசனா ஓரளவுக்கு டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு, நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவர் இந்த சீசன் எப்படி ஆட போறாரு, அவருக்குமே இப்ப பின்னாடி வர்றதுக்கு இந்தியாவுக்கு எப்படி சான்சஸ் இருக்கும், பேட்டிங் பவுலிங் எல்லாமே பேசியிருப்போம். சரி, இப்போ நம்ம உங்க பிளேயிங் 11 பாத்துருவோம். பெருசா இதுல சேஞ்சஸ் இருக்காது. தினேஷ் உங்க பிளேயிங் 11 சொல்லு. அதுல ஓபனர்ஸ் 1 டவுன் எல்லாமே ஓகே. சிம்பிள். நெகல்வதேரா வந்து 5th டவுன் வரலும் ஓகே. ஸ்டோனிஸ் 6, அஸ்முதுல்லா உமர் சாய் இருக்கிறாரு, மார்க்கோ ஆன்சன் என்னோட பிளேயிங் பண்ணல. அஸ்முதுல்லா உமர் சாயில ஸ்லாஷ் கூப்பர் காலனி, மிச்சில் ஓவன், பாண்டிங் இருக்கிறதுனால ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். என்னோட கெஸ் கூப்பர் காலனியும் இல்ல மிச்சில் ஓவனா இருக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட சாய்ஸ் வந்து அஸ்முதுல்லா உமர் சாய். 4 ஓவர் தரமா போட்டுருவாரு. பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. ஹர்ப்ரீத் பிராரு போன வருஷம் ஒழுங்கா சான்ஸ் கொடுக்கல, இந்த வருஷம் சான்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு ஹர்ஷ்தீப், பென் டார்சிஸ் ஆர் ஜாவேத் பட்லெட் இதுலயுமே ஆஸ்திரேலியன் முன்னுரிமை இருக்கும். 2 பேருமே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், யாரோ ஒருத்தர் ஆடிடுவாங்க. உகேந்தர் சகல் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து சசாங்க் சிங் அது மாதிரி யாரோ ஒருத்தர் பேட்டிங்ல உள்ள வந்துருவாங்க. இதான் என்னோட பிளேயிங் 11. சூப்பர் பிளேயிங் 11. எனக்கு இந்த ரேட்டிங் மட்டும் நான் வந்து ஒரு 7 கொடுத்து 4 to 5 அந்த பிளேஸ்ல முடிக்கிற மாதிரி எனக்கு வந்து பிரப்சிம்ரன் சிங்கும், பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர் 3 பேரும் யாரோ ஒருத்தர் நல்லா ஒரு 600 700 ரன் அடிக்கிற மாதிரி சீசனா இருந்தா வருவாங்க. இல்லைன்னா அந்த குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, என்னோட பிளேயிங் வந்து சிமிலராக தான் இருக்கு. எந்த பியான்ஸ் ஆர்யா, பிரபு சிம்ரன், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நெகல்வதேரா, சசாந்த் சிங்கு, ஒமர்சாயி, மார்க்கோ ஆன்சனு, ஹர்ப்ரீத் பாரு, ஹர்ஷ்தீப் சிங்கு, யுகேந்தர் சகல், அதுக்கு விட்ட கீழே யாஷ் தாக்கூர் எடுப்பேன். நீ சொல்கிற மாதிரி வெளியே இன்னும் ஒரு ஃபாரினர் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து நீ சொல்கிற மாதிரி மிச்சல் ஓவன் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் போட்டுக்குவேன். இல்லைன்னா நீ சொல்ல பிரேஸ்லெட் அந்த மாதிரி 2 பேட்டிங் வேணும்னா அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் இறக்கி விட்டுருவேன். இல்லை பவுலிங் வேணும்னா நான் பவுலிங்க்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இறக்கி விட்டுருவேன். அவ்வளோதான். சேம் பிளேயிங் 11 தான் என்னதுமே. ஆர்யா, பிரப்சிம்ரன், அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர், நெகல்வதேரா, ஸ்டானிஸ், சசாங்கு, ஒமர் சாய் ஸ்லாஷ் போட்டு கூப்பர் காங்லி போடுறேன். எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல.
மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பரா, ஹர்ஷ்தீப், சஹல். இம்பாக்ட் பிளேயர்ல இதுல நான் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் ஓப்பனா தான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ல வைஷாக், யாஷ் தாக்கூர், இல்லைன்னா உங்களுக்கு பென் வாஷஸ் இருக்காரு, பார்க்லெட் இருக்காரு, ஃபர்கூசன் வந்தா ஃபர்கூசன் ஆட போறாரு. அதனால ஏன்னா பின்னாடி இம்பாக்ட்ல பேட்டிங் எதுவும் கிடையாது இந்த டீம்ல, எல்லாமே பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால அதுவும் பார்க்கணும். இதான் பெருசா யாருக்குமே சேஞ்சஸ் இருக்காது, பெரிய சேஞ்சஸ். என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா நான் 8 தரேன் இந்த டீமுக்கு. ஆனா குவாலிஃபை ஆவாங்களா தினேஷ் சொல்ற மாதிரி யாராவது 2 பேர் மேல, 2 பேர் எல்லாம் கீழே வந்து நெஹல் வதேரா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அடிச்சாதான் உண்டு. அதனால குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுக்குறேன் நானு. சரி, ஓகே, என்னோட ரேட்டிங் இதுதான், நான் 8 கொடுக்குறேன். கண்டிப்பா பிளே ஆஃப் வருவாங்க. ஆனா ஆல்ரெடி நான் 3வது இடமும் 4வது இடமும் டிசி ஆர்சிபி கொடுத்ததுனால 2வது இடம் கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது இயர்லி ஸ்டேஜஸ்ல. அதான் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் வருவாங்க. 1, 2, 3ல 2, 3 நாள்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இல்லை, நான் வந்துட்டு ரேட்டிங் சொல்லாமல் போயிட்டேன். என்னோட ரேட்டிங் 7 தரேன். எனக்கு என்னமோ சீரியஸ் இன்ஜுரியிலிருந்து வரனால அவர் ஒன் டேவே சரியா விளையாடல. அவர் அந்த திரும்பி பழைய ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதனால நான் 7 தரேன். அவரோட ஃபார்ம் முக்கியம். அவரோட ஃபார்ம் அடித்தாதான் மற்றபடி கப்பு பிளே ஆஃப்குள்ளே போகிற ஆசையெல்லாம். அதனால் நான் வந்துட்டு இந்த டீமுக்கு 6th பிளேஸ் தரேன். எல்லாரும் ரேட்டிங்ஸ், டீம், அப்புறம் பிளேயிங் லெவல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களோட பிளேயிங் லெவல் போடுங்க, ரேட்டிங் போடுங்க. இல்லை, பிளேயிங் லெவல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாங்கள் திரும்பியும் அதை நாங்கள் லைவ்ல வரப்போ நாங்கள் என்னென்ன டீம் கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு விளையாவறையாக சொல்கிறோம். லாஸ்ட் 3 டீம் இருக்குது. இன்னும் SRH, CSK, MIலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் அந்த டேபிளும் எடுத்துகிட்டு வந்துடுறோம், போட்டு காட்டுறோம் யார் யார் என்னென்ன டீம் கொடுத்துருக்கோன்ட்டு. ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் இந்த பிளேயிங் லெவல்ல இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆப்ஷன் கூட இருக்கா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு முழுசா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிடலாம் இதோட.